மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசி உள்ள அப்படி மீனத்துலேருந்து சூரிய பகவான் மேஷத்தில் என்ட்ரி ஆகும்போது அஸ்வினியை டச் பண்ணும்போது தான் நேராக சூரியன் உச்சம் உங்களுடைய பிறவி கர்மா சரியாகுங்க. ஏன்னா உங்கள் கையால் கொட்டினா கண்டிப்பாக அவங்க சரியாடுவாங்க. அவ்வளோ ஒரு மருத்துவ நட்சத்திரங்க உங்கள் நட்சத்திரம். திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் கண்டிப்பாக வாழ்க்கையில் தவறாமல் வருஷம் நீங்கள் போங்க. ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் பார்த்திங்கன்னா அங்கே 3 நட்சத்திரங்கள் உண்டு இல்லைங்களா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அதாவது அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம். இந்த 9 நட்சத்திர பாதங்கள் மேஷ லக்னத்தில் உண்டு இல்லைங்களா? நீங்கள் லக்னம் எனக்கு தெரியலைங்க, என்ன குருஜி பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அஸ்ட்ரோ நிவர்த்தி டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆப் உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோடு ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுங்க. ஜாதகத்தை போட்டோடனே லக்னம் எதுன்றது வந்துடும், ராசின்றதும் வந்துடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா லக்ன ஆரம்ப முனை எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எந்த நட்சத்திரமாக வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்ப முனையாக, அதை லக்னம் சொல்லி போட்டு நட்சத்திரமே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. கேத்து அஸ்வினின்னே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதிபதி கேத்துன்னு உங்களுக்கு அந்த ஆப்பில் காமிக்கும். அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிற லக்னக்காரங்களுக்கு பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் திருத்துறைப்பூண்டியில் இருக்கு இல்லைங்களா? திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் கண்டிப்பாக வாழ்க்கையில் தவறாமல் வருஷம் நீங்கள் போங்க. ஏன்னா நீங்கள் தாங்க அந்த அஸ்வினி நட்சத்திரம். பிடிவாதம் அஸ்வினி நட்சத்திரம் குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம், அஸ்வினி குமாரர்கள் பிறந்த நட்சத்திரம். மெயினாக நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்களேன், உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பவர் என்ன தெரியுமா? பிடிவாதம். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா விடவே மாட்டீங்க, முடிச்சிருவான், அடுத்த வேலையை பார்ப்பேன் நீங்கள் இருக்கும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கையால் யாராவது உடம்பு சரியில்லாதவங்க, ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை, என்னால் வெளியே வரவே முடியல, நான் எப்படி வரணும்னு தெரியல, நானும் இவ்வளோ மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு இருந்தால் ஒரு சின்ன வேலை பண்ணுங்களேன், நீங்களே பெரிய வைத்தியருங்க. அஸ்வினி குமார் அவர்கள், அதாவது நகுலன் சகாதேவன் பிறந்த நட்சத்திரமும் அஸ்வினி தான். எவ்வளோ பெரிய பவரானவங்க, கரெக்டாக? அப்போது அந்த மருந்து கொடுக்கறது வயதானவங்களுக்கு மருந்து சாப்பிட்டோம் உடம்பு சரியில்லைன்னா அவங்க சாப்பிட்ற மருந்தை தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா யாராவது இருக்கட்டும், மருந்தை உங்கள் கையால் கொஞ்சோண்டு மருந்து வாங்கி கொடுங்களேன். அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மருந்தை உங்களுடைய பிறவி கர்மா சரியாகுங்க. ஏன்னா உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சரியாடுவாங்க. அவ்வளோ ஒரு மருத்துவ நட்சத்திரங்க உங்கள் நட்சத்திரம். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போது பிறவி மருந்தீஸ்வரர் காலபுருஷனுடைய முதல் நட்சத்திரமே நீங்கள் தான். அவ்வளோ பவர் நீங்கள் தாங்க நம்பர் 1. ஏன்னா உங்கள் ராசி உள்ள அப்படி மீனத்துலேருந்து சூரிய பகவான் மேஷத்தில் என்ட்ரி ஆகும்போது அஸ்வினியை டச் பண்ணும்போது தான் நேராக சூரியன் உச்சம் அப்படின்வாங்கல்ல. அப்போ எதை டச் பண்ணால் உச்சமாக வர்றாரு? உங்களை டச் பண்ணால் தான் உச்சமாக வர்றாரு. அவ்வளோ இப்போ சூரியனுக்கு உச்சம் கொடுக்குற ஒரு இடம் நீங்கள் தான். அப்போ தெரிஞ்சுக்கணும் உங்கள் பவரை நீங்கள். அப்போது கண்டிப்பாக நான் இவ்வளோ உச்சம்னு சொல்கிறீங்க, ஆனாலும் சின்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னாலும் அஸ்வினி ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, சந்திரன் அஸ்வினி மேலே இருந்தாலும் சரி, ஸ்பெஷலி அஸ்வினி லக்னமாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் போய்ட்டு 4 மணி நேரம் உட்காருங்க, அர்ச்சனை பண்ணுங்கள், அபிஷேகம் பண்ணுங்கள். முந்திரி இருக்கு இல்லையா? முந்திரி அஸ்வினா முந்திரின்னு சொல்லப்பட்டிருக்கு. முந்திரி அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு முதியோர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. உடல் நலம் இல்லாமல் சரியில்லாமல் வரவங்களாம் உங்கள் கையால் என்ன கொடுத்தாலும் அவங்க சரியாடுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் மருத்துவருங்க நீங்கள். அஸ்வினி குமார் அவர்கள் மருத்துவர். சரிங்களா? உங்கள் கையால் அங்கே முந்திரி வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக பிறவி கர்மா கழியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் சொல்லியாச்சே, பணம் வரணுமே, அதுக்கு வழியாக சொல்லாமல் என்னை பற்றியே சொல்லிட்டுருக்கீங்களா? நீங்கள் கேட்குறது இங்கே வரைக்கும் எனக்கு கேட்குது. சரிங்களா? நீங்கள் பேசுகிறது. அப்போது எங்கே போகணும்? முதல்ல இந்த கோவில் முடிச்சுட்டு அருள்மிகு அக்ஷயபுரீஸ்வரர் விளாங்குளம் பட்டுக்கோட்டையிலேருந்து 30வது கிலோமீட்டரில் இருக்குது அக்ஷயபுரீஸ்வரர் விளாங்குளம். கண்டிப்பாக அங்கே நீங்கள் போய் வருஷத்துக்கு முன்னாடி போங்க. எப்பப்பெல்லாம் பணம் வரவில்லை, எப்பப்பெல்லாம் பணமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? யோசிக்காதீங்க. கடன் வாங்கினாச்சும் இந்த 2 கோயில் டச் பண்ணுங்கள். முதல்ல பிறவி மருந்தீஸ்வரர், அங்கே முடிச்சுட்டு நேராக பட்டுக்கோட்டை பக்கத்தில் விளாங்குளம் போயிட்டு அக்ஷயபுரீஸ்வரர் கோயில் போங்க. அங்கேயும் உட்காருங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள், வயிறார சாப்பிடுங்க, சந்தோஷமாக கழிங்க. அங்கே படுத்து தூங்குங்க, கோயில் மண்டபத்தில் படுத்து தூங்குங்க.
அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு தான் வரணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது. சரிங்களா? நேராக வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்த பிரசாதத்தை வீட்டில் பூஜை ரூமில் வச்சுட்டு வணங்கிட்டு அவர் அர்ச்சனை அங்கே வந்து ஒரு கற்பூர ஆரத்தி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த பிரசாதம் நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. கண்டிப்பாக பண வரவு கம்மியாக இருந்த பண வரவு டபுளாகும், வராமல் இருந்த பண வரவு கண்டிப்பாக வருவதற்கு ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.